இருக்கிறோம் என்பதல்ல காரியம், நாம் எப்படி இருக்கிறோம் என்பதைத்தான் தேவ கண்கள் நோக்கி பார்க்கிறோம். ஏன்னா கடந்த வாரம் நாம் கற்றுக்கொண்டது போல இடுக்கமான வாசல் வழியாக நாம் பிரவேசித்து அதன் வழியாகவே எங்களுடைய பிரயாணத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறபடியினால் நம்முடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற இந்த வேதத்தை நீங்க எப்படி தியானித்து பார்த்தாலும் தேவன் வைத்திருக்கிற ஒரே வழி அதுதான். இந்த வழிதான் நம்மை அவரோடு இணைக்கும். வேறு எந்த வழியும் எந்த மார்க்கமும் எந்த கர்த்தத்துவம் என்று சொல்லப்படுகிற அநேகம் இந்த பூமியில இருந்தாலும் எதுவும் அவரோடு நம்மை சேர்த்து வைக்க முடியாது. அப்போ அந்த இடுக்கமான வாசல் அவரே சொன்னார், நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாய் இருக்கிறேன். அப்போ அந்த ஒரே வழிதான், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே வழிதான் நம்மை பிதாவாகிய தேவனோடு பரலோகத்துக்குள்ளே இணைக்கிற வழியாக இருக்கிறது. அந்த வழியை விட்டு நாம் ஒரு நாளும் வழி விலகி போய்விடவே கூடாது. என்ன நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை நாம் உன்னிப்பாய் கவனிக்க வேண்டிய மிகவும் ஒரு கடினமான காலத்துக்குள்ளே நாம் வந்து இருக்கிறோம். வெளியிலே இருக்கிறவர்களுக்கு அதை குறித்து எந்த விதமான அவர்கள் அதை அசட்டை பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு அதை குறித்து எந்த பயமும் இல்லை, துணிகரமாய் தங்கள் வாழ்க்கைகளை நடத்துகிறார். ஆனால் நாம் தேவ பிள்ளைகள் அப்படி ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. தேவன் நம்மை எப்பொழுதும் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கடைசி காலத்திலே இப்படியெல்லாம் சம்பவிக்க என்று சொன்ன ராஜாவுடைய வார்த்தையை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு அதன் பின்பாக நாம் இன்றைய நாள் வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். சில நேரங்களில் தேவன் ஆழமானதை கற்றுக் கொடுப்பார், சில நேரங்களில் நமக்கு பிரயோஜனமான அந்த காலத்துக்கு ஏற்றதை போதிப்பார். எல்லாமே அவருடைய வழியாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு நோக்கம்தான், நம்மை அவரோடு இணைத்துக் கொள்வது. ஆகவே நாம் மத்தேயு 24வது அதிகாரம், நமக்கு தெரிந்த அதிகாரம், நன்றாய் நாம் தியானித்து நம்முடைய இதயத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டிய மிகவும் ஒரு அவசியமான கடைசி கால சம்பவங்களை குறித்து தேவன் சொன்ன காரியங்கள் அங்கே இருக்கிறது. அதில் இருந்துதான் நாம் பார்க்க போகிறோம். 24வது அதிகாரம் மத்தேயு 10வது வசனத்தை வாசிங்க. 37ஆம் வசனம். அப்பொழுது அநேகர் இடறல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். ஆமென். அப்பொழுது என்று வரும் பொழுதே எப்பொழுது என்ற கேள்வி நமக்குள் எழுகிறது. என்றால் தேவன் அங்கே எதிர்காலத்திலே, ஃபியூச்சர் டென்ஸ்ல எதிர்காலத்திலே பேசுகிறார். அப்பொழுது, இப்பொழுது என்று சொல்லவில்லை, இன்று சம்பவிக்க வேண்டும் சொல்லவில்லை. அப்பொழுது ஒரு காரியம் சம்பவிக்க, அதாவது அவருடைய வருகைக்கு முன்பாக, சபை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக நடக்க இருக்கிற சம்பவங்கள், இவைகள்லாம் நமக்கு அடையாளங்கள். இவைகளை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று தேவன் தம் சீசர்களை வைத்து பேசுகிறார். அப்போ தேவன் தம் சபை நடுவிலே நம்மை வைத்து பேச விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் இது மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை தேவன் பேச விரும்புகிறார். சகலத்தை உண்டாக்கி உருவாக்கி சகல மகிமைக்கும் பாத்திரரான கர்த்தர் அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை வழிவிலகி போக பண்ணுகிற மிகவும் நாமே நம்மை கொண்டே அதை செய்துவிட சத்ருவாய் இலகுவாய் முடியும் என்று அறிந்துதான். பாருங்க, அழகா இந்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது அநேகர், அநேகர் நீங்க யாருன்னு நினைக்கிறீங்க? தேவ பிள்ளைகள், தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர். என்ன, வெளியில இருக்கிறவங்களுக்கு அது சாதாரணம், அவங்க காட்டி கொடுக்கிறாங்க, இடரல் அடைந்துதான் இருக்கிறாங்க. அவர்களை குறித்து இந்த இடத்தில் தேவன் சொல்லவில்லை. ஆவியானவர் இந்த இடத்துல ஒரு எச்சரிப்பை சொல்லுகிறார். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து, நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே நாம் பார்த்து விட்டோம். நடக்கிற சம்பவங்களை நாம் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். நம்மை சுற்றிலும், நம்மை சுற்றி நமக்குள்ளும் நடக்கிற காரியங்களை வைத்து நாம் இவைகளை அறிந்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை எச்சரிக்க விரும்புகிறார் என்றால் இந்த சம்பவம் நம்மை அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்ய பண்ணிவிடும், அவருக்கு விரோதமாய் நம்மை எதிர்த்து நிற்க பண்ணிவிடும். அப்போ ஆகவேதான் நாம் அப்படிப்பட்டவர்களால் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அப்போ நாம் இதை ஆதாரமாய் கொண்டுதான் இந்த நாளிலே நாம்
அவருடைய வெளிச்சத்துக்குள்ளே நடக்க போகிறோம். தேவன் நமக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறார்? அப்போ என்ன சம்பவம் நம்மை இடரலடைய பண்ணும்? எந்த காரியம் நம் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுக்கிறதுக்கு ஏதுவாய் இருக்கும் என்பதை நாம் அவருடைய அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு ஆவியானவர் சொன்ன வார்த்தையை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். தியானித்து தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சில நபர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு நடந்த காரியங்களை வைத்து அதனுடைய நாம் எச்சரிக்கை அடைந்து நாம் எப்படி முடிவு பரியந்தம் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் என்ற கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய பிரயாணம் ஆரம்பித்து நாம் பிரயாணம் பண்ணி பாதி தூரத்தை கடந்து வந்து விட்டோம். அப்போ நம்முடைய பாதி தூரத்துக்கு வந்துவிட்டு நாங்கள் மீதி தூரத்தையும் கடக்கணும். ஆனா கடக்க முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் அதான் கடைசி காலத்திலே மிகவும் துல்லியமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிற காரியம், துல்லியமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாய் சொல்லுகிறார். எந்த மாற்றம் இல்லை, நம்முடைய கண்களும் அதை காண்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் நமக்கு தெரிந்த காரியம். ஆனாலும் தேவன் நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்ன, அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3 4 வாசிங்க. உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ எல்லாவற்றிலும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவனுடைய காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இங்கே இவளை குறித்து, அதாவது விசுவாச துரோகத்தினால் தான் ஒருவர் காட்டி கொடுப்பார்கள், ஒருவர் இடரலடைந்து போவார்கள். இந்த விசுவாச துரோகத்தின் நிமித்தம் இவைகள் சம்பவிக்கும். அப்போ இந்த விசுவாச துரோகத்தை கொண்டு வந்து விதைக்கிறவன் எப்படிப்பட்டவன், எங்கே இருப்பான்? பாருங்க, தன்னை தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். அவன் ஆலயத்தில், இன்னைக்கு சத்துரு ஆலயத்திலே இருக்கிறான். சத்துரு தன்னை தேவனை போல காண்பித்து அநேகருடைய விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகத்தக்கதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு விசுவாசத்திலே பலமுள்ளவர்களாய் நின்றவர்கள், பலமுள்ளவர்களாய் தங்களை பலவான்களாய் காண்பித்து நின்றவர்கள் கூட விசுவாசத்தை விட்டு வணங்கி அந்த விசுவாசத்துக்கு எதிராக பேசுகிற காரியங்கள் நடக்குது என்று சொன்னால் அவர்கள் யாரால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் யாருடைய கருத்துக்களை விழுந்திருக்கிறார்கள், அதன் நிமித்தம் அவர்கள் தேவ நாமத்துக்கு விரோதமாய் அந்த என்ன விசுவாசம், நம்முடைய விசுவாசம் எல்லாருக்கும் தெரியும், தொடங்கி முடிக்கிற கிறிஸ்து மேல. அப்போ துரோகம் அந்த விசுவாசத்துக்குள்ள இருந்து கொண்டு இப்படி மாறுபாடான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அவருக்கு விரோதமாய் நாம் செய்கிற பெரிதான துரோகம். அப்போ எங்களை கொண்டுதான் துரோகம் செய்ய பண்ண முடியும், வெளியாட்களை அல்ல, எங்களை கொண்டு தேவ பிள்ளைகள் என்று நாமும் தரிக்கப்பட்ட இந்த விசுவாச ஓட்டத்தை தொடங்கின என்னையும் உங்களையும் கொண்டுதான் இந்த விசுவாசத்துக்கு அவன் துரோகம் செய்ய முடியும். ஆகவேதான் நன்றாய் வேதத்திலே இங்கே சில காரியங்களை பவுல் நமக்கு காண்பிக்கிறார். நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. இந்த விசுவாசத்தை விட்டு இந்த விசுவாச துரோகத்துக்குள்ள போனவர்கள், அதுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? எதிர்த்து நிற்கிறவர்களா இருப்பாங்க. விசுவாசத்துக்கு எதிர்த்து, அதாவது தேவனுடைய கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களா இருப்பாங்க. அதை ஏற்றுக்கொள்ளாத, மறுதளிக்கிற, அதற்கு வேண்டாத காரியங்களை பேசுகிறவராய் இருப்பாங்க. அதான் எதிர்த்து நிற்கிறது என்றா அதற்கு எதிர்மறையாய் காரியங்கள் செய்கிறது. அடுத்தது, தங்களை அவர்கள் உயர்த்துவார்கள், தங்களை உயர்த்தி பேசுவார்கள். நீங்க பாருங்க, இன்னைக்கு இந்த சபை, அநேக சபைகளுக்குள்ளே நீங்க பாருங்க, அங்கே அந்த போதகராய் இருக்கிறவர், தீர்க்கதரிசியா இருக்கிறவர் சபையில வந்து பிரசங்கம் பண்ண, பிரசங்க பீடத்தில் ஏறி மைக்கை எடுத்தார். தன்னுடைய மனைவியை குறித்து, தன் பிள்ளைகளை குறித்து, தன் பிள்ளைகளுக்கு என்ன வாகனத்தை வேண்டி கொடுத்தேன், இதைத்தான் பேசுறாங்களே அல்லாம தேவனை குறித்து பேசுகிற எந்த காரியம் இல்லை. இது விசுவாச துரோகத்துக்கு ஒரு காரியம். நாம் பேச வேண்டிய கர்த்தரை விட்டுட்டு நம்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் விசுவாசத்துக்கு துரோகம்
சத்துருக்கு வேண்டும். சத்துருக்கு தேவனை குறித்து பேசாம தன்னை குறித்து ஜனங்கள் பேசணும், தேவ பிள்ளை பேசணும் என்றால் அவன் இப்படிப்பட்ட காரியங்களை, தற்பெருமைகளை, அவனுடைய குடும்ப பெருமைகள், இப்படிப்பட்ட பல காரியங்களை பேச பண்ணுவான். அது ஒரு விதமான விசுவாச துரோகத்துக்குள்ளே உங்களை கொண்டு உமேண்டாகிய வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவன் ஆராதிக்கப்படுகிற தேவனிடப்படுவதற்கு எதிர்மறையான காரியங்களை சபையில கொண்டு பேசுவான். நாம பார்த்து ஐயோ நல்ல போதகம், அழகாய் போதகம் பண்ணுகிறார், நாம் சிரித்தும் அழகாய் ரசித்துக் கொண்டு இருப்போம். அவர் தீர்க்கதரிசி, இப்படியெல்லாம் அவருக்கு நடந்திருக்கேன்னு நாம் நினைப்போம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற துரோகத்தை நீங்க பார்க்க முடியாது. அதுக்குள்ள அவன் வைத்திருக்கிற வஞ்சனையை நீங்க பார்க்க முடியாது. அது உங்களை கிறிஸ்துவை விட்டு வழி விலகி போக பண்ணுறதுக்கான காரியமாய் மாறிவிடும். உங்களுடைய போக்கஸ், உங்களுடைய பார்வை அந்த மனிதன் மேல பதிந்துவிடும். ஆகவேதான் இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசி என்று கடைசி காலத்திலே இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. அநேக 1-2 பேர். இன்றைக்கு கடைசி காலத்தில் நீங்க பாருங்க, எல்லாரும் தீர்க்கதரிசி தான், போதகர் இல்ல, ஆசிரியர்கள் இல்ல, எல்லாரும் தீர்க்கதரிசி. ஏண்டா அவர் சொல்ற இந்த கடைசி காலத்தில் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து, அப்போ தீர்க்க தரிசனம் உரைக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது, இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறது, பரலோகத்தை அதுதான் தீர்க்க தரிசனம். ஆனா இன்னைக்கு அந்த பார்வையை விலக்கி விட்டபடினால அது ஒரு விசுவாச துரோகத்துக்குள்ள இன்னைக்கு சபையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. அப்போ தங்களை நீதிமான் போல காண்பிப்பாங்க. ஐயோ எங்களுடைய போதவர் ஐயா, எங்களுடைய ஊழியக்காரர் அப்படிப்பட்ட அவர் பாருங்க எப்படி காண்பிப்பாங்க. அவர்கள் உடைகளாக, தங்களுடைய அலங்கரிப்பான, தங்களுடைய மக்களுக்கு முன்பு அவர்கள் செய்கிற அந்த நாடகம் போன்ற நடிப்பினால தங்களை பெரியவர்களாய் காண்பித்து, தங்களை நீதிமான்களாய் காண்பித்து உங்களுடைய விசுவாசத்துக்கு துரோகத்தை வரவழைத்து விடுவாங்க. அப்போ நீங்க மிகவும் கவனமாக இருக்க. அப்போ இந்த விசுவாச துரோகம் இப்பொழுது சபைகள் இருந்து எழும்பி இருக்கிறது. ஆவியானவர் அதை அறிந்துதான் அன்று நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு அதை தெரிய பண்ணினார். அதே ஆவியானவர் இங்கே தன்னுடைய அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இப்ப இந்த எச்சரிப்பை பார்த்துட்டு நானும் நீங்கள் அசட்டை பண்றதுக்கு நமக்கு டைம் இல்லை. என்ற காலம் விரைந்து வந்து விட்டது. ஆகவேதான் நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலத்திலே நாம் நிற்கிறோம். ஆகவேதான் சொன்னேன், நாம் எத்தனை பேர் என்பது அல்ல, நாம் எப்படி இருக்கிறோம் மிக முக்கியம். நாம் எப்படி கிறிஸ்துவோடு இருக்கிறோம், அவருடைய அந்த பிரசன்னத்தையும் சமூகத்தையும் அவரை நாடி நிற்கிறோமா, இல்லை இப்படி போன்ற காரியங்களுக்குள்ளே நம்மை உட்படுத்தி நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் என்று நினைத்துக் கொண்டு விசுவாசத்துக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நானும் நீங்களும் சற்று ஆராய்ந்து பார்க்கிற டைம். ஆகவேதான் இதிலே 10வது வசனம் வாசிங்க, நமக்கு தெரிந்தது, ஆனால் நாம் தெரிந்து கொள்வோம். 10வது வசனம் அதே அதிகாரம். அடுத்து வாசிங்க. ஏன் இந்த விசுவாச துரோகம்? ஏன் என்று சொன்னா, நீங்க சத்தியத்தை இந்த விசுவாசிக்கிறவன் என்றா அவன் சத்தியத்தை நேசிக்கிறவன், கிறிஸ்துவின் வார்த்தைகளை நேசிக்கிறவன். அதை விட்டு அவன் விலகவே மாட்டான். அதை கொஞ்சம் நீங்க விலக பண்ணிட்டா, துரோகம் செய்ய பண்ணிட்டா, உங்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படிக்கு. இதுக்குத்தான் இன்றைக்கு அநேகரை எழுப்பி விட்டு இருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் இடர்களாக அநேகர் காட்டி கொடுப்பார். பாருங்க, தீர்க்கதரிசிமார் தங்களை சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை குறித்து என்ன சொல்வாங்க என்று சொன்னா, நான் தான் தீர்க்கதரிசி, போய் சொல்லுங்க, இந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ தன்னைத்தான் உயர்த்துகிறான். தேவனுக்கு மேலா வரங்களையும் தீர்க்க தரிசனத்தின் ஆற்றலையும் கொடுத்தவர் கர்த்தர். ஆனா அதை பார்த்து வருகிற ஜனங்களுடைய நீங்க பாருங்க, அவர்களுடைய அவங்க கொடுக்கிற அவங்களுடைய அந்த டெஸ்டிமோனி எப்படி இருக்குது, கொடுக்கிற சாட்சிகள் எப்படி இருக்குண்டா, கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதல்ல. எங்க தீர்க்கதரிசி கையை வச்சா, எங்க தீர்க்கதரிசி இதை செய்தா, எங்க ஊழியர் இப்படி செய்தா, ஊழியர் தீர்க்கதரிசி இப்படி என்று சொல்லி நம்மை வழிவிலகி போக பண்ணுகிற பொல்லாத காலம்.
நாம் அகப்படக்கூடாது. நம்மோடு இருந்து அநேகர் அகப்பட்டிருக்காங்க, அநேகர் அகப்பட்டிருக்காங்க. பேச முடியாது, பேச முடியாது. பேசுகிற நமக்கு மேலாக இப்ப முதல் பேசாதவங்க நமக்கு மேலாக பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஞானம் வந்துவிட்டது. அதாவது சத்தியத்தை மறுதளிக்கிற ஞானம் பெருகிவிட்டது. அப்போ நாம் மிக கவனமாக இருக்க. அப்போ நம்ம விசுவாச துரோகம் என்று சொன்னாலே என்ன? மத்தேயு 4:4 3 வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு சொன்ன காரியம் இன்னைக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிற பொல்லாத சம்பவம் சபைகளுக்கு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். நீங்க தெசலோனிக்கேயரிலே பவுல் சொல்லுகிறார், தேவன் எனப்படுவது ஆராதிக்கப்படுகிறது எதுவோ அதற்கு எதிர்மறையான காரியங்கள் அவன் செய்வான். இங்க பாருங்க, ஆராதிக்கப்படத்தக்க வார்த்தையானவர்கிட்டே போய் அவன் சொல்லுகிற காரியம் என்ன? மாறுபாடான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். ஆனால் தேவன் வார்த்தையினாலே அவனுக்கு பதிலை கொடுத்து விட்டு அதே அதிகாரத்தில் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்கிறார். நீங்க எப்படி தேவனை பரீட்சை பார்க்க உங்களை பண்ணுவான் என்று சொன்னார், விசுவாச துரோகத்தை உங்களுக்கு கொண்டு வந்துட்டான். இப்படிப்பட்ட நீங்க எல்லாத்துக்கும் தேவனை பரீட்சை பார்க்கிறவர்களாய் மாறிடுவீங்க. ஏன்னா அதுதான் சத்துருக்கு வேணும். நீங்க தேவனை பரீட்சை பார்த்தீங்க என்று சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னார், என்னை 10 தடவை பரீட்சை பார்த்தார்கள். அங்கே சர்ப்பங்களாலும் கொள்ளிவாய் சர்ப்பங்களாலும் இன்னும் பலவிதமான வாதைகளாலும் அடிக்கப்பட்டு வனாந்தரத்திலே மறித்தார். ஆண்டவரே சொல்லுகிறார், யோபு சொல்லுகிறார், என்னை நீங்கள் 10 முறை நிந்தித்தீர்கள். தன்னுடைய சிநேகிதரை பார்த்து சொல்லுகிறார், 10 தடவை என்னை நிந்தித்தீர்கள். அப்போ நீங்க நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, விசுவாச துரோகம் என்ற காரியத்தை உங்களை கொண்டு வந்துட்டார். அவன் அழகா அதாவது நீங்க சத்தியத்து மேலே இருக்கிற அன்பு உங்களுக்கு போயிடும். என்ன அதை என்ன அப்படியா நான் செய்யணும்? இல்ல இப்படி செய்யறா, என்ன அப்படி செய்யறாங்களே, அந்த சபைக்குள்ள இப்படி செய்யறாங்களே, நாங்க செய்யக்கூடாதா? இல்ல இப்படி இருக்க கூடாது, இந்த சபைக்குள்ளதான் எங்களுக்கு இப்படி இருக்குது, இப்பதான் எங்களுக்கு நல்லா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூத்தும் குமாரமும் களியாட்டும் இப்படிப்பட்ட செழிப்பு உபதேசங்களும் கூடி இருக்கும். விசுவாச துரோகத்துக்குள்ள அந்த சபை இருக்கும். வஞ்சனைக்கு அடையாளமாக அழகாக ஒரு அடையாளத்தை வைத்திருப்பார். நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எல்லாத்தையும் காண்பித்துக் கொடுப்பார். அப்போ நாம் மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகள். சிலோவாம் என்று நாம் சபையா இந்த இடத்திலே கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். ஆனா அநேகர் விசுவாச துரோகத்தை முன்னிட்டு போயிட்டார். ஏன்? அவர்கள் வார்த்தையில் நிற்க முடியல. மறுதளித்து எதிர்த்து நின்று தங்களை நீதிமான்களை பாவித்து இப்படியாய் போயிட்டார். ஆண்டவர் சொல்றார், நீங்க போயிடாதீங்க. நீங்க போயிட்டீங்க என்று சொன்னா எனக்கு எதிராய் மாறிடுவீங்க. என்னை பரீட்சை பார்க்கிற பிள்ளைகள், நீங்க தவறாக போய் தவறாக அகப்பட்டுடுவீங்க. ஒரே நீதிமொழிகள்ல ஒரே காரியத்துல ஒரு வார்த்தை மாத்திரம் மாற்றப்பட்டு அங்கே சாலமோன் பேசின ஒரு காரியம் நாம் அதை பார்ப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம். அது என்னத்திலே நம்மை முடிக்க வேண்டாம். விசுவாச துரோகம் பொய்யினால் வருகிறது. இப்போ நீதிமொழிகள் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் எடுங்க. ஒரே காரியம் தான், ஒரு வார்த்தை மாத்திரம் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. நம் ஆவியானவருடைய வழிகள் ஆட்சி. ஒரே அதிகாரத்திலே பார்ப்போம். 19வது அதிகாரம் முதல் 5வது வசனத்தை வாசிங்க. விசுவாச துரோகத்துக்கு அகப்பட்டு இருக்கிறவனுக்கு பொய் சாட்சிக்காரங்க பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்க தப்ப முடியாது. ஏண்டா அவர்கள் அந்த பொய்களை நம்பி பேசினபடினால் அவர்கள் தப்புவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்பொழுது 9வது வசனத்தை வாசிங்க. இது அடுத்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே இதுதான், ஒரு வார்த்தை மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறது. வாசிங்க. பாருங்க, தப்பதில்லை. இதான் தப்ப மாட்டான். அடுத்தது நாசமடை. வேற எந்த வார்த்தையும் மாற்றப்பட நீங்க வாட்சி பார்க்கலாம் அந்த வசனத்தை. ஆக தப்புவதில்லை, நாசம் அடைவான். இந்த ரெண்டும் தான். அப்போ நீங்க விசுவாச துரோகத்துக்குள்ள அகப்பட்டுட்டா, அவன் விசுவாச துரோகம் செய்தவன். தேவன் நம்பி உருவாக்கின
அபிஷேகிக்கப்பட்டவன் தேவனுக்கு விசுவாசத்துல துரோகம் செய்தான். அதைத்தான் கொண்டு வந்து வைத்திருக்கிறான் இந்த கடைசி காலத்துல என்னையும் உங்களையும் சபையை வஞ்சிப்பதற்கு. அதை நிமித்தம் தான் அநேகர் இடலடைந்து போறாங்க. அநேகர் காட்டி கொடுக்கிறாங்க. ஒன்றாயிருந்தவங்க காட்டி கொடுக்கிறாங்க. ஒரே தாளத்துல கை வைத்து நம்மோடு ஒன்றாய் புசித்தவர்களை நம்மை காட்டி கொடுக்கிற பரிதாபம். ஏன் அகப்பட்டுட்டாங்க, பொய்ய நம்பிட்டாங்க, அதுக்குள்ள போயிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு இருக்கிற வழியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தப்ப முடியுமா? வேதனை எச்சரிக்கிறது, வேதனை எச்சரிக்கிறது. ஏன்னா அவன் எடுத்து வர்ற பொய்யத்தை நாம் கொண்டு பேச போகிறோம், சத்தியத்தை அல்ல. அங்க எங்க தீர்க்கதரிசி இத்தனை செழிப்பு கண்டு காரியங்கள் வைத்து கலாலத்தான் பேசும். செழிப்பு 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 அதைத்தான் பேசும், அதைத்தான் பேசுறாங்க. அப்போ இன்றைக்கு சபைகள் உடைந்து கொண்டிருக்குது பிள்ளைகள். உங்களுக்கு தெரியாது சபைகள் இன்றைக்கு நான் சொல்லி போட்டு வந்தேன். சபையில 2 நாளைக்கு சம்பவம் நடந்தது. என் மனைவிக்கு தெரியும். என்ன சபைக்குள்ள நான் போன டைமே சொன்னேன், இந்த சபைக்குள்ள சத்தியம் இல்லை, வார்த்தை இல்லை. இதுக்குள்ள நிக்கிற ஆத்துமாக்கள் பொய்யில் அகப்பட்டு இருக்குது. இந்த ஆத்துமாக்கள் இதிலே நிலைத்திருந்தீங்கடா நீங்க தப்ப மாட்டீங்க. இதை விட்டு வெளியில வரணும். நீங்க ஜெபம் பண்ணி முடிவெடுத்து காரியங்களை செய்யுங்கன்னு சொல்லி நான் கடந்த ஆண்டு சொன்ன காரியம் இப்போ கண்டுகொண்டாங்க. இப்ப அடிச்சு சொல்றாங்க, ஐயோ அங்க உண்மை சத்தியம் இல்லை, அங்க இது இல்லை, இதுல இப்ப நாங்க சபையை விட்டு போறோம். இந்த சபைக்கு நாங்க போறதே இல்லை. ஆனா தேவனுக்கு நன்றி சொல்லணும். என்ன தேவன் விடுவிக்கிறான். ஏன்னா இந்த ஆத்துமாக்களை எல்லாத்திலும் ரட்சித்தவர். அவருக்கு பிரியமில்லை இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்க அகப்பட்டு இருக்கிறது. அவருக்கு பிரியமில்லை. அவர் விடுவிக்க விரும்புகிறார். அவர் வெளியில கொண்டு வருகிறார். அப்பதான் கண்களை திறந்து விடுவார். நாம இருந்து 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 பார்த்து பின்பா அங்க நடக்கிற காரியங்கள் வெளிவரும் போது ஐயோ தவறா போயிட்டுதே, இப்படியெல்லாம் இல்லையே, இப்படியெல்லாம் இப்ப கண் திறக்கப்பட்டு இப்ப சத்தியத்தை நாடுறாங்க, சத்தியத்தை தேடுறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம எவ்வளவு கவனமா இருக்க, எவ்வளவு கவனமா இருக்க. விசுவாசத்துவம் நமக்குள்ள நேரிடும். அதான் நான் சொல்றேன், வெளியில இருந்த அல்ல பிள்ளைகளே, நம் விசுவாசிகள் என்கிற அந்த தேவனுடைய அந்த வார்த்தைக்குள்ள வந்து எனக்கும் உங்களுக்குள்ளும் என்னை உங்களையும் கொண்டுதான் விசுவாசத்துவம் பண்ண முடியும். நன்றாக விளங்கிக் கொள்ளும். தேவன் பார்ப்பார், தேவன் பார்ப்பார். ஒரு உதாரணத்தை ஆதி ஆகமத்திலே நாம் பார்ப்போம். ஆதி ஆகமம் 31வது அதிகாரம் எடுங்க. அதை தேவன் எப்படி பார்க்கிறார்? 31 எடுங்க. நமக்கு தெரிந்த சம்பவம் தான், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு உண்டாகும். ஆதியாகமம் 31வது அதிகாரம். எல்லாத்தையும் நாம் தியானிக்கிறது நமக்கு தெரிஞ்சபடியெல்லாம் சில வார்த்தைகளை மாத்திரம் பார்க்க போகும். 38 இருந்து 42 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 31வது அதிகாரம். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. உயிருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலிலும் இரவிலே குளிரிலும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவனின் சிறுமியையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். லாபான் அவனுடைய சொந்த மாமா பின்பாய் மாமனாராய் மாறிவிடுகிறார். 2 குமாரத்திகளை கொடுத்ததன் நிமித்தம் அவர் செய்த அவன் யாக்கோபு அங்கே விசுவாசமாய் சொன்ன வார்த்தையின்படியே யாக்கோபு அவருக்கு விசுவாசமாய் இருந்து காரியம் அதன் நிமித்தம் தேவனும்
யாக்கோபை மாத்திரமல்ல, யாக்கோபை நிமித்த லாபானை சொல்லுகிறான், இவன் வந்த பின்பா என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு என்று சொல்லத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதித்தார் என்றால் யாக்கோபுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் உண்மையாய் செய்தான். உண்மையாய் அவன் தன்னை அர்ப்பணித்து செய்த. ஆகையால் சொல்லுகிறான், இப்படி இருந்தேன், இப்படி செய்தேன். இன்னைக்கு நாமும் தேவ பிள்ளைகள் அநேகம் இப்படியே அர்ப்பணித்து போய் நாம் செய்கிறது. ஆனா நம்மை இப்ப லாபான் ஸ்தானத்தில் இருக்க தலைமைத்துவத்தில் இருக்கிறவன் நம்மை எப்படி வஞ்சிப்பான் நமக்கு தெரியும். ஆனா நாம் உண்மையாக இருப்போம், எல்லாம் செய்வோம். இந்த வஞ்சனைக்கு நாம் அகப்படும் பொழுது நமக்கு நம்முடைய பயபக்திக்குரியவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் மரித்தவர். நீங்க உண்மையாய் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நடக்கும் பொழுதே உங்கள் அந்த விசுவாச துரோகத்துக்குள்ளே இருந்த தூக்கி எடுத்து அகப்பட விடவே மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன். ஆனா நீங்க அகப்படுறீங்க என்று சொன்னா, அதுக்குள்ள போய் நீங்க மாற்றீங்க என்று சொன்னா, நீங்க சற்று சில காரியங்களை நிதானிக்க வேண்டியதாகும். ஏனென்று சொன்னா தேவன் பார்த்து கொண்டே இருந்தார். பாருங்க, யாக்கோபு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். எனக்கு அவர் செய்த அந்த பய பக்திக்கு கடிந்து கொண்ட நீ செய்த விசுவாச துரோகத்தை தேவன் கண்டார். அப்போ நாம் விசுவாச துரோகம் செய்யும் பொழுதே நம்முடைய தேவன் காண்கிறார். அப்போ தேவனுக்கு அது பிரியமே இல்லை. நாம் நம்மை அர்ப்பணித்து உண்மையாய் இருக்கிறதான் அவருக்கு பிரியம். யாக்கோபு உண்மையாய் விசுவாசத்திலே உண்மையாய் செய்தபடினால் யாக்கோபின் சார்பிலே தேவன் என்று லாபானை கடிந்து கொள்ளுகிறார். அப்போ நாம் எப்படிப்பட்ட கள்ள மனிதனுடைய கையில் அகப்பட்டிருந்தாலும், ஓனாயின் கையில் அகப்பட்டு இருந்தாலும், எந்த விசுவாச துரோகத்துக்குள்ள இருந்தாலும், நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுதே தேவன் நம்மை அந்த இடத்துல இருந்து கொண்டு பாருங்க. அதுக்கு பின்பாய் லாபானை விட்டே யாக்கோபை பிரிக்கிறார் தேவன். பிரித்து அவனை இஸ்ரவேலாய் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நீங்க விசுவாச துரோகத்துக்குள்ள இருந்து அதுக்கு அகப்பட்டிருந்த கர்த்தருக்கு துக்கம் உங்களை வெளியில கொண்டு வர போராடுவார், இடப்படுவார். தன்னுடைய சத்தியத்தை போதிக்கிற தேவ மனிதர்கள் கூட இல்லை, நம் பக்கத்திலே இருக்க சகோதரன் சகோதரி யாரோ சத்தியத்திலே வைராக்கியமா இருக்கிறவர்களாக பேச முற்படுவார். தேவன் நேரடியாய் வந்து பேச மாட்டார். தேவன் யாரை கொண்டாவது பேசுவார். லாபான் இடத்துல நேரடியாக போய் எச்சரிக்கிறார். சொப்பனத்தில் எச்சரிக்கிறார், யாக்கோபுக்கு செய்தது என்ன என்று சொல்லி. அப்போ தேவன் நாம் சாதாரணமாய் நினைக்க கூடாது. நாம் ஆராதிக்கிற தேவன் விசுவாசம் உள்ளவர். நம்முடைய விசுவாசத்தை நோக்கி பார்க்க விருப்பமே இல்லை. நானும் நீங்களும் இடர்கள் அடைவதோ இல்லை, நாம் ஒருவரை காட்டி கொடுத்து நாம் நான்கு கொண்டு சாவதோ கர்த்தருக்கு பிரியமில்லை. நமக்காக மரித்த கர்த்தர் இன்னைக்கு சபையிலுக்கு பாருங்க, தாறுமாறு தாறுமாறு தாறுமாறு. தாவீதோடு இருந்த அகித்தோப்பேல் நமக்கு தெரியும். யோவா விசுவாசமாய் இருந்தவர், விசுவாசமாய்ந்தவர். தாவீதும் அவர்கள் சொன்னதை அப்படியே விசுவாசித்து அதன்படியே அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அவனுக்கு தேவ ஆலோசனையா இருந்தது. ஆனா பாருங்க, அகித்தோப்பேல் எப்ப தாவீதை விட்டு கொஞ்சம் அந்த விசுவாசத்தை விட்டு பிரிஞ்சான, நாமும் தாவீதாகிய நம் ராஜா என்கிற விசுவாசத்தை விட்டு இன்னொரு ஆலோசனைக்குள்ள போயிடுவோம் என்று சொன்னான். நமக்கு இத்தனை ஆண்டு கொடுக்கப்பட்ட யாக்கோபு 20 ஆண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல ஆலோசனைகளை, நல்ல விசுவாசத்துக்கு ஏதுவான வார்த்தைகளை நாம் தள்ளிவிட்டு தவறாய் போவோம் என்று சொன்னார். அகித்தோப்பேல் நான்கு கொண்டு யோவா தாவீதோடு இருந்தவன் தான். தாவீதுக்கு உண்மையாய் இருந்து படைகளை எல்லாம் நடத்தி அந்த சீயோன் கோட்டை ஏறி பிடித்தவனே யோவாப் தான். பின்னாளிலே கொஞ்சம் விலகி குமாரன் பக்கம் சாய்ந்தத நிமித்தம் அவனை பலிபீடத்திலே வைத்து பெனாயா வெட்டி போடுகிறான். அவனுடைய முடிவு அதான் சொன்னேன், பொய்யை நம்புகிறவன் தப்புறது இல்லை, நாசம் அடைவான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சத்தியத்தை நீங்க நம்பணும். இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற காரியங்களை மாத்திருந்தா நீங்க நோக்கி பார்த்து நடக்கணும். அதான் நான் சொன்னேன் கடந்த வாரம், கலியின் வழி அது உன்னதத்தை நோக்கி பார்த்து எப்பொழுதும் உன்னதத்திலே பறந்து கொண்டிருக்கு. ஆகவேதான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படிப்பட்ட சாயலை உடையவர். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள போயிடவே கூடாது. ஏன்னா நாம் இருக்கிறது நல்ல விசுவாசத்தில், நாம் இருக்கிறது நல்ல தேவனுக்குள்ள. நமக்கு வேறு இந்த வேதமே நமக்கு போதித்து நடத்தும். இந்த சத்தியம் நம்மை நடக்க வேண்டிய வழிகளை நடத்தும்.
இன்றைக்கு சபையில சத்தியத்தை விட்டுட்டாங்க. இன்றைக்கு சபையில வார்த்தையை எடுத்து பைபிளை நிறுத்தி பிரசங்கம் பண்ற பிரசங்கிமார் மிகவும் குறைவு. பைபிளை மூடி வைத்துட்டு ஏகோலாம் தொடங்கி எங்கோலாம் அடித்து விட்டு இப்படித்தான் பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கத்துல ஒரு ஜீவ ஊற்றும் இல்லை. வார்த்தை இருந்தால் தான் ஜீவன் இருக்கு. அப்பதான் ஆவியானவரால் கிரியை செய்ய முடியும். ஆகவே நாம் வார்த்தையை தேடி எடுத்தெடுத்து நாம் தியானித்து அதை அனுதினமும் நம்முடைய இதயத்திலே அதை ஏற்றிக்கொள்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்குரியவர், கிறிஸ்துவுக்குரியவர்கள். கிறிஸ்து வார்த்தை என்றால் வார்த்தை எனக்குள்ள உங்களுக்குள்ள இருப்பது மாத்திரமல்ல, அது நம்முடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாய் மாறணும். இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் பொழுது நாம் ஒரு நாள் நம்மை உயர்த்தக்கூடாது. நாம் ஒரு நாள் நம்மை நீதிமான்கள் என்று பிறருக்கு காண்பிக்கும்படியாக காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நோக்கி பார்க்கிற கண்களுக்கு முன்பாக என் தனி வாழ்க்கை உண்மையும் சத்தியம் உள்ளதா இருந்தா அதுதான் நீதி. அது தானாகவே வெளியில வந்து பிரகாசம். யோசிச்சு பாருங்க. சாதனம் வரும் பொழுது காரியத்தை சொன்னான். நம்மோடு இருந்து பிரிந்து போன பழைய சபையிலிருந்து பிரிந்து போனவர்கள் இன்னைக்கு வேறு சபையில் இருக்கிறாங்க. பெரிய காரியம் பெருசால கலைக்கிறான். பெருசா நான் கேட்டு என் காது கொடுத்து கேட்டிருக்கேன். ஆண்டவரை கொடுத்து அப்படி இப்படி எல்லாம் அங்க பப்ளிக் ரெண்டு ஊதி கொண்டு நிற்கிறாங்க. கேட்டோன்னு தூக்கம் எங்க போய் நிற்கிறான்? உனக்கு சத்தியத்தை கொடுத்த தேவனுடைய ஸ்தானத்தை விட்டுட்டு நீ போய் நிற்கிற ஸ்தானம் தவறு ஆகினால் ஊதி கொண்டு நிற்கிறான். இன்னொரு ஊத்திட்டு டான்ஸ் ஆடி சபைக்கு போறவங்க நான் வெளியாக வேண்டி கதைக்கு நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு தேவ சமூகத்திலே சொல்லுகிறேன் எச்சரிக்கும்படியாய். அவருக்கு தெரியாது இன்றைக்கு என்ன நான் பேசப்பட அவருக்கே தெரியும். வரும்பொழுது அவர் என்னோட சாதாரணமாய் உரையாடி கொண்டதை நான் அப்படியே பிடித்துக் கொண்டேன். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. ஏன் இப்படி போறாங்க? எதற்காக போறாங்க? விசுவாச துரோகம் அவங்களுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இவங்கிட்ட போய் நீங்க கதைச்சிங்கண்டா கதைப்பாங்க. நீங்க உங்களுக்கு தெரியாத அளவுக்கு பைபிள் கதைப்பாங்க. உங்களுக்கு தெரியாத அளவுக்கு தமிழ் நீதிமான்களை காண்பிப்பாங்க. எதிர்த்தும் பேசுவாங்க. கதைச்சு கொண்டிருக்கிற குறுக்க வந்து பேச உங்கதான் சத்தியம். இவ்வளவு நாள் நாங்க இருந்தது முட்டாள்கள். யோசிச்சு பாருங்க. பிரதர் என்ற வார்த்தையை விட வேறு வார்த்தை பேசாதவர், சொன்னதை கேட்டு சத்தியத்தை அலசி ஆராய்ந்து உறவாடி பேசி மகிழ்ந்தவர் இன்றைக்கு பேசும் பொழுது துக்கமாயிருக்கு, கவலையாயிருக்கு. போய் படுத்திருந்து இதை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது மிகவும் துக்கம், மிகவும் துக்கம். நம்மோடு இருந்த இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள அகப்பட்டு போயிட்டாங்க. அதை நீங்க கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள விசுவாச துரோகத்தை கொண்டு வரும் என்றால் உங்களுக்குள்ள இருந்தா ஒருத்தனை பயன்படுத்துவான். அவனை கொண்டு உங்களை பயன்படுத்தா உங்களுக்குள்ள இந்த அதே விசுவாச துரோகத்தை வெளியில கொண்டு மிகவும் கவனம். பாருங்க, தாவீதுக்குள்ளே இருந்து அக்கித்தோப்பேல் பராக்கிரமசாலியில ஒருவனா இருந்து வந்தவன். அந்த அதுலாம் குகைக்குள்ள தாவீதோடு இருந்த அந்த 600 பேர்ல அக்கித்தோப்பேல் மிக முக்கியமான. அக்கித்தோப்பேலுடைய பேத்தி தான் பத்செபா. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்போ எவ்வளவு எப்படிப்பட்ட ஒரு அக்கித்தோப்பேல் பாருங்க. சாதாரணமாய் குடிச்சு நாண்டு கொண்டு செத்தான். நாண்டு கொண்டு அப்படித்தான் பேருது. நாண்டு கொண்டு செத்தான். அடுத்தது யூதாஸ். விசுவாச துரோகத்தின் நிமித்தம் வேதம் அழகா எழுதி வைத்திருக்கிறது. யாரைய பூந்தான்? சாத்தான் பூந்தான். அந்த விசுவாச துரோகத்தை கொண்டு வர. அப்ப நானும் நீங்கள் இப்படிப்பட்ட கிரியை நமக்குள்ள யாரு இருந்து கிரியை செய்கிறது? வேதத்தின் சத்தியத்துல தான் நம் காரியத்தை பார்க்கணும். சில நேரங்களில் நான் ஏதாவது கொஞ்சம் இதனிட்ட என் மனைவி ஏதாவது சொன்னா நான் உடனடியாக சொன்னவரே ஏதோ ஒன்று தவறா இருக்கு. நான் கூட பிள்ளைதான், உங்களோட வேலைக்காரன் தான், முடிவுலைக்காரன் தான் இருந்தா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் போய்கள். எந்த விதத்திலும் அது வரக்கூடாது. எந்த விதத்திலும் வரக்கூடாது. உங்களோட ரத்தத்தால கழுவி என் ஆவி ஆத்மா சுத்திகரித்து அதை எடுத்து போடும் ஆண்டவரே. நான் உங்களோட பிள்ளை. உம்முடைய அந்த சமூகத்தை விட்டு நம்முடைய பிரசங்கத்தை விட்டு நாம் வழி விலகி போயிடவே கூடாது. தாவீதுடைய கதரை அவனது விசுவாசத்தை விட்டு வழி விலகவே ஆகல. விசுவாச வீரனுக்குள்ள பட்டியல்ல தாவீது அங்க இருக்கிறான். யோசிச்சு பாருங்க.
விசுவாச துரோகம் எவ்வளவுக்கு நம்மை கெடுத்து போடும் தெரியுமா? மிக கவனமா இருக்கும். ஆகவேதான் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும். முதலாவது 5ஐ வாசிக்கும். செய்யாது, கற்பொழுங்கை நாடி 2 கொரிந்தியர் 13 சிஸ்டர், 2 கொரிந்தியர் 13 256வது பக்கம் 5ஐ வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியுங்களா? நீங்கள் பரீட்சைக்கு இல்லாதவர்களா இருந்தால் அறியுங்கள். நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க. விசுவாச துரோகம் உங்களை கொண்டு வெளி வருது என்று சொன்னா நீங்க பரீட்சைக்கு நில்லாதவர். அந்த பரீட்சைக்குள்ள நிற்பதற்கு நீங்க விருப்பம் இல்லாதவர். அந்த பரீட்சையை கண்டு ஓடுறவர்கள். அப்போ உங்க வழி கலையின் வழி அல்ல, சிங்கத்தின் வழி அல்ல. சிங்கத்தின் வழி ராஜவழி. அதே அந்த வசனத்துல இன்னொரு வசனம், கண்மலையின் பாம்பின் வழி. நேற்று மனைவிடத்தில் சொல்லிக் கொண்டதை தியானித்துக் கொண்டிருந்தது. கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழி. அதுவும் சாலமோனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உங்க விசுவாசம் ஆகதான் உங்களை சர்ப்பத்தை போல வினாவுள்ளவரை விசுவாசத்தில் வினாவுள்ளவர்களாக இருக்கிற நீங்க அதை கெடுத்து போறது தான் இன்னைக்கு நம்ம சுற்றி காரியம் நடக்கும். நம்ம நன்றாய் தெரிந்து கொள்ளுங்க, வஞ்சனை ஆவி நம்மை சுற்றி கொண்டே இருக்கு. 2 கிழமைக்கு மனைவிக்கு நான் சொன்னேன், வஞ்சனை ஆவி அகப்பற்றாதீங்க. உங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தையும் கெடுத்து போடும். நான் உங்களுக்கு சபை நடுவில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், பல எச்சரிப்புகள், அதில் இதுவும் ஒன்று. மிக கவனம், மிக கவனம், மிக கவனம். பேசுவாங்க, சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்கிறாங்க. கேட்டுட்டீங்களோ நீங்க நிச்சயமா இந்த விசுவாசத்துக்கு எதிர்த்து நிக்கலாய் மாறிடுவீங்க. எல்லாத்தையும் நிதானித்து பாருங்க. ஆகையால் பவுல் அதிலேயே சொல்லுகிறார். 6-8 வரை வாசிங்க. நாங்களோ பரீட்சையில் இல்லாதவர்கள் என்பதை அறியுங்கள் என்று நம்புகிறோம். ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போல் இருந்தால் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடாது. ஆமே, இதை உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும். சத்தியத்துக்கு அனுகூலமாய் செய்வதுதான் விசுவாசத்துக்கு நீங்க நம்பிக்கையா இருப்பது. அதற்கு எதிர்மறையாய் செய்துட்டீங்க என்று சொன்னால் சொல்றார், அவர் மேன்மை பாராட்ட சொல்லுறார், நாங்க நில்லாதவர்கள் போல நீங்க எண்ணினாலும் பரவாயில்லை. இன்னைக்கு அப்படித்தான் வெளியில இருந்து சொல்லுவாங்க. பல காரியங்கள் எல்லாம் வேண்டும், ஆனா நமக்கு தெரியும். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏனென்றா அவங்களுக்கு தெரியாது, பரவாயில்லை. ஒன்றா இருந்தவங்க இப்ப இருக்கிற இடங்கள் வித்தியாசம், போய் இருக்கிற ஸ்தானங்கள் வித்தியாசம். அப்போ நாம் கவனமாக இருக்க. நான் இங்கு மாத்திரமல்ல, நான் இப்ப இந்த கிழமை கேள்விப்பட்ட சபையில 2-3 சபையிலிருந்து என்னோடு தொடர்பு கொண்டு கலைத்த காரியங்களை வைத்து நான் யோசித்து பார்த்து உங்களுக்கு அதை தியானித்து சொல்லுகிறேன். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. சபைக்கு சத்தியமே இல்லை என்று அழுகிறான். என்னத்தை தொடங்கி என்னத்தை முடிக்கன்னு தெரியாது. அதான் பிரச்சனை. சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்க அவங்களுக்கு பயிற்றுவிக்க. அதான் பவுலிங்கே சொல்லுகிறான், நீங்க ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படினா, நீங்க பொல்லாங்கு செய்யக்கூடாண்டா, பொல்லாங்க பிரசங்கிக்க கூடாண்டா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரீட்சையிலே நிப்பாட்டி ஜெயிக்க பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ள இருக்க. எல்லாத்தையும் உண்டாக்கி உருவாக்கின சிருஷ்டிகர் நமக்குள்ளே ஜீவனாய் வந்தவர், சுவாசமாய் வந்தவர். அப்போ அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், நீங்க சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றுமே செய்யக்கூடாது. செய்துட்டீங்கன்னா துரோகம் பண்றவர்கள். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்றவர்கள். ஆகவேதான் கலாத்தியர் 6வது அதிகாரம் 1-4 வரைக்கும் இன்னொரு ஆலோசனையை பவுல்
பவுலூடாக ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். வாசிங்க. இருநூற்றி 62வது பக்கம், கலாத்தியர் 6வது அதிகாரம் 1 to 4 வரைக்கும் உள்ள வார்த்தை. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டாக எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாவான். ஹல்லேலூயா. அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போதே மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பாத்தீங்களா, தன்னை தானே வஞ்சிக்கிறோம் பாருங்க. வஞ்சனை என்கிறதுதான் விசுவாச துரோகத்துக்கு அடையாளம். தங்களை பார்க்கிற இல்லை, தாங்க என்ன செய்தோம், எதை செய்தோம், எப்படி செய்தோம் என்பது. நான் என்ன பார்க்கணும் என்றா, நான் முதல்ல பார்க்கணும் இந்த காரியத்தில் நான் எப்படி செயல்பட்டேன், என்னத்தை நான் செய்தேன், என்ன சோதித்து பார்க்க. சோதித்து பார்த்துட்டு தான் நாம் அடுத்த கமெண்ட்ஸுக்குள்ள போகணும், அடுத்த காரியத்துக்குள்ள நாம் போகணும். அதை நான் சொல்லுகிறான் இங்கே. என்னென்ன ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தன்னு சொல்றேன்னா, நம்முடைய கிறிஸ்துவின் நிமித்தம் நம் மேல் அவர் வைத்த அவருடைய இலகுவான அந்த நுகத்தின் நிமித்தம் நாம் மிக எச்சரிக்கையோடு இருக்கணும். சீர் பொருந்த பண்ணக்கூடியதாய் காரியம் செய்யணுமே அல்லாம உடைத்ததை இன்னும் விரிசலாக்குறதுக்கு நாம் காரியம் செய்யக்கூடாது. இதெல்லாம் விசுவாச துரோகத்துக்குள்ள அகப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் என்ற நாமத்தை தரித்தவர்களை கொண்டு சத்ருவானவன் செய்து கொண்டிருக்கிற காரியம். உதாரணத்துக்கு நன்றாக யோசிங்க. எனக்கு ஒரு பிடிக்க இல்லை, அங்கே சத்தியம் இல்லை. சத்தியத்தை நான் நேசிக்கிற ஒரு மனிதன், சத்தியத்தில் வாங்கியுள்ள தாகம் உள்ள மனிதன், அந்த சத்தியம் இல்லாத இடத்துல நான் நிற்க முடியாது. நான் சத்தியத்தின் நிமித்தம் நான் பிரிந்து போனா நான் போயிடுறேன். ஏன் நான் போனது சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்தை தேடி போனது. நான் லோத்த போனேன், அங்க பச்சை பசேலண்டி இருக்கிறத நாடி போனான். ஆபிரகாம் சத்தியத்தை தேடி போனான், வறண்ட பகுதிக்கு போனான். சத்தியம் அவனை காப்பாற்றி, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். நம்ம செழிப்பை தேடி நமக்கு இங்க காரியம் நடக்கல, அது நடக்கல, நம்ம அதை நிமித்தம் பிரிஞ்சு போயிட்டு நம் தவறாய் காரியங்களை சொல்ல வெளிக்கிடும் பொழுது நீங்க உங்க சுய கிரியைகளை சோதித்து பார்க்காம வஞ்சனைக்குள்ள போயிட்டீங்க. இப்போ உங்களை பயன்படுத்துகிறான் சாத்தான். அது யாரா இருந்தாலும் பயன்படுத்துவான். நீங்க நினைக்க கூடாது தனிய விஷயம், எல்லாரும் இங்க பலிவிட சொல்ல இருந்தவன் பயன்படுத்துவான், யாரையும் பயன்படுத்துவான். அவனால கூடாத காரியம் எல்லாமே அவன் தந்திரமாய் செய்கிறான். நம் ஆண்டவர் மாத்திரம்தான் நம்மை விடுவித்து தப்புவிக்க வல்லவர். அது சத்தியத்தின் நிமித்தமாய் மாத்திரம்தான். பாருங்க, யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோட தான் இருந்தான். எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருப்பான். ஆண்டவர் அங்கே 2 எஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்யக்கூடாது என்பதையும் கேட்டு பார்த்தவர். அங்கே அவர் ஒன்றுமில்லாமல் இருந்தும் 5000 பேர் 4000 பேரை போஷித்ததை அவனே பந்தி பரிமாறினவனாய் இருந்து பார்த்தவர். அநேகத்தை பணப்பையும் ஆண்டவர் கொடுத்து இந்த வைத்துக்கொள், அதை வைத்து இருந்தவன். ஆனா அதேதான் சத்ரு அவனுக்கு சார்பாக பயன்படுத்தி அவனை நாண்டு கொண்டு சாகுபடி செய்தான். பாருங்க, அந்த 30 வெள்ளிக்காசை கூட அவன் கொண்டு ஆலயத்தில் நிறுத்தினான். கடைசியில் எதை நம்பி அந்த விசுவாச துரோகத்தை செய்தானோ அது அவனுக்கு பிரயோஜனப்படவே இல்லை. நாசம் அடைந்த அந்த பொய்யை நம்பினான். நீதிமொழிகளை தான் வாசி காட்டினேன், தப்ப முடியாது, நாசம் அடை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், சத்தியத்தை விட்டு நீங்க போயிடவே கூடாது. அது வஞ்சனை. நான் மிகவும் கவனமாக 1 யோவான் 4 யோவான் எழுதின நிருபம் 1 யோவான் 4வது அதிகாரம். இந்த ஆவியை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஆவி எப்படிப்பட்டது நீங்க புரிந்து கொள்ளுங்க. 328வது பக்கம் 6வது வசனத்தை வாசிங்க. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனால் உண்டாயிராதவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் மன்னியவாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆவி இதைத்தான் விசுவாச துரோகத்தின் வஞ்சனையின் ஆவி. அவன் செவி கொடுக்கவே மாட்டான், சத்தியத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டான். சத்திய ஆவியானவர் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பான், வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனா அவனுக்கு எதிர்மறையை சொல்லிக்கொண்டே போவான். எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தை வைத்து கல்லுகளை அப்பமாக்கும் எப்படி இருக்கு?
பாருங்க, அப்படித்தான் கொண்டு வருவான் நமக்கு. அதான் அந்த வஞ்சனையின் ஆவி. இதைத்தான் இதன் நிமித்தம் தான் இடவடைவாங்க, இதன் நிமித்தம் தான் காட்டி கொடுப்பாங்க. நாம இப்படி செய்யற அப்படி செய்யற அந்த வஞ்சனை ஆவி நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா அது உங்களோட காதுக்குள்ள வந்துட்டு இங்க வந்து எடுக்கவே கூடாது. எடுத்துட்டீங்களோ நீங்க மாற்றிடுவீங்க. பின்பாய் உங்களை தான் கருவியா பயன்படுத்துவாங்க. அன்றைய வேலைகள் எப்படி யூதாஸ் அத்தனை பேருக்கு அழகாய் டார்கெட் பண்ணி யூதாஸை பிடித்தான், டார்கெட் பண்ணி பேதுரை டார்கெட் பண்ணி பார்த்தான், தோமாவை டார்கெட் பண்ணி பார்த்தான். சாதாரணமானவங்களை பாருங்க, அவன் சுத்தி கொண்டே இருப்பான். எவனை வஞ்சிக்கலாம், எவனை கொண்டு நான் இதை உடைக்கலாம், இது நோனோ, இது தேவ ராஜ்யம் கட்டப்படக்கூட, இந்த இடத்துல இதை பிரிச்சிடணும், இதை உடைச்சிடணும், இதுல ஒருத்தனும் ஆராதிக்க கூடாது. அப்ப அதுக்கு முதல்ல அழகான ஒரு பிப்ளிக்கல் ஒரு திரைப்படம் உண்டு. அது இந்த பழைய காலத்தில் அந்த கிரேக்கர்களுக்கு நடந்த அந்த யுத்தத்தில், கிறிஸ்தவர்கள் கிரேக்கருக்கு நடந்த யுத்தத்தில், அது ஒரு பட்டணம் ஃபுல்லா கிறிஸ்தவர்கள். அந்த பட்டணத்தை ஒரு படை வந்து, அது கிரேக்க தேசத்தில் ஒரு இடத்துல தான் அந்த பட்டணம் இருக்குது. அதுக்கு ட்ராய் என்று பேர் அந்த பட்டணத்துக்கு. இப்போ அந்த பட்டணத்தை பிடிக்க வந்து பல இடத்துல பார்த்தாலும் அவங்க அவ்வளவு விசுவாசத்தோட அவ்வளவு உறுதியா இருந்தபடி அந்த பட்டணத்துக்குள்ள ஒருத்தராலும் போய் அதை பிடிக்க முடியல. என்ன பண்றாங்க என்று சொன்னா, அங்க இருந்த கொஞ்சம் பேர் கூடி ஆலோசனை பண்ணி ஒரு பெரிய அவங்களோட ஆலயத்துக்குள்ள எந்த விக்கிரகங்களோ எதுவும் ஒன்றுமே இல்லை. கிறிஸ்தவர்களால் இந்த இடம் அவங்க அத்தனை தேசத்தை பிடிச்சாலும் அதை மற்றவங்க அந்த பட்டணத்தை பிடிக்கவே முடியாது. ராஜா அப்படிப்பட்ட மகன், வீரம் உள்ள ஒரு மகன். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு மாடு மாதிரி ஒரு அந்த கன்றுக்குட்டியை போல ஒரு பெரிய மரத்தால் எல்லாம் மூடி மறைச்சு ஒரு பெரிய உயரமான ஒரு உருவத்தை உண்டாக்கிட்டு, திடீரென்று பார்த்தா இவங்க பார்க்கறாங்க, ஒரு காலை நேரத்தில் அவங்க அந்த கோட்டையிலிருந்து பார்க்கறாங்க, சுத்தி இருந்த இந்த ரோமர் படைகள், சுத்தி வந்த இந்த ரோமர் படைகள் இதெல்லாம் வந்து மறைஞ்சு போயிட்டாங்க. பார்த்த கப்பல்களை காணையில, அங்க பார்த்த நிறைய போர் வீரர்கள் விழுந்து மறித்து கிடக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு காரியம், ஒரு சிலை மாத்திரம் அங்கே மரத்தால் செய்யப்பட்டு இருக்குது. அப்போ இவங்க கொஞ்சம் படைங்க, அந்த ராஜாவுடைய மகனு கொஞ்சம் பேர் போய் அதை பார்த்துட்டு அப்போ பார்க்குறாங்க, அந்த சிலை இருக்கு, அது பார்க்கறது அழகா இருக்கு. அப்போ ராஜா சொல்றார், நோனோ இது இதே இடத்துல வச்சு தீய கொளுத்தி நம்ம பத்த வச்சிருவோம். அப்போ இளையமான் சொல்லுகிறான், அவன் தான் அங்க ரோமர்ல இருந்து ஒரு ஸ்திரிய திருமணம் பண்ணி கொண்டு வந்த நிமித்தம் தான் அந்த யுத்தம். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னான். அவன் சொல்ல, இல்ல இது நல்லா இருக்குது, நம்ம வெற்றிக்கு அடையாளம் என்ன செய்வோம், நம்ம இதை கோட்டைகளை கொண்டு போய் நம்முடைய ஆலயம் ஒன்றுமில்லாம ஒரு வெற்றிடம் இருக்கு, அதுல இதை நிறுத்துவோம் என்று சொல்லி மகன் சொன்ன உடனே தகப்பன் சரி என்று அதை உள்ள கொண்டு வந்துடுவாங்க. உள்ள கொண்டு வந்து அதை வைத்துட்டு அவங்க கோட்டை கதவெல்லாம் மூடின உடனே அன்று இரவு அதுக்குள்ளே இருந்து ரோமர் படை வீரர்கள் அதுக்குள்ளே இருந்து எல்லாரும் வெளியில கட்ட கட்ட கடன் என்ன செய்வாங்க, ஆலயத்தை கொளுத்தி அதை கொடுத்து நம்ம ஒரே குறிக்கோள், இந்த கோட்டையை எரிச்சுக்க. வஞ்சகத்துல அந்த கோட்டையை பிடிக்கிறாங்க, வஞ்சகம் பண்ணி பிடிக்கிறாங்க. அதுல எல்லாரும் ஒரு மகன், இளைய மகனும் அந்த மனைவியும் தான் தப்பி போறான். மூத்த மகன் மறைத்து போகிறான், அந்த ராஜா மறைத்து போகிறான். அப்போ இந்த வஞ்சனை என்பது பாருங்க, தேவன் சொல்லாத காரியத்தை நம்ம கொண்டு வரும் பொழுதே அதுக்குள்ள அவன் அழகாய் வந்துடும், அதுக்குள்ள இருந்து அவன் கிரியை செய்வான். அதான் ஒரு சொல்றேன். இதை பார்த்துட்டு நான் யோசிச்சேன், உண்மைதானே ஆண்டவரே, எத்தனை காரியங்களை நாம் உமக்கு பிரியமில்லைன்னு தெரிந்தாலும் நம்ம அதை அனுமதிக்கிறோம், நம்முடைய குடும்பத்தில் அனுமதிக்கிறோம், நம்முடைய சபைக்குள்ள அனுமதிக்கிறோம், நம்மை சுற்றி அனுமதிக்கிறோமே, அது உமக்கு செய்கிற விசுவாச துரோகம் அல்லவோ, அது எங்களுக்கு எதிராகவே கிரியை செய்யுமே. அப்ப அது வஞ்சகத்தின் ஆகும். அதுக்கு தான் ஒரு சொல்றேன், மிகவும் கவனமாயிருக்கு. 1 யோவான் 3 கொஞ்சம் முதல் அதிகாரம் 19 வாசிங்க, 19-22 வரை வாசிங்க. இப்போ அடுத்தது யோவான் சொல்லுகிறார் 328 அதே பக்கம் 19 3வது அதிகாரம் 19-22 வரைக்கும் பார்த்து பிடிக்க போகிறோம். 2 வார்த்தை. இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக
தேவனுக்கு சாட்சி கொடுப்பது உங்க இருதயம். அந்த இருதயம் எல்லாத்தாலும் பலப்பட்டிருக்க, எல்லாத்தாலும். அதுதான் சொல்லுகிறான் இங்கே, நம்முடைய இருதயம் ஒரு நாள் நம்ம குற்றவாளியை தீர்த்து கொண்டு நம்ம அதை சரிப்படுத்தி அந்த இதயத்தை தேவனுக்கு நேராக திருப்பிடும். அந்த வஞ்சனையின் ஆவி அப்படியே நம்ம இழுத்து வேற வழியில கொண்டு போய் தேவனுக்கு விரோதமாக. ஆனா நாம என்ன, தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அப்படியெல்லாம் நம்முடைய வாயிலிருந்தெல்லாம் பெரிய காரியங்கள்லாம் பேசுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு, நம்மை நிதானிக்கிறது தேவன் வைத்திருக்கிற மிகவும் உன்னதமான ஒரு அவை. அது நம்ம பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கு. செய்யறெல்லாம் செய்துட்டு ரெண்டு இப்படி செய்வீங்க, இது சரியா? அதுக்கு தான் தேவன் கொடுத்துருக்காங்க. இருதயம் ஒவ்வொரு தரமும் அடிக்கும் பொழுது இது தேவனுடைய எச்சரிக்கை. நம்ம அப்படியே பயிற்றுவித்து பழக்கம். ஆண்டவரே, இந்த இதயம் அடிக்கும் வரைக்கும் தான் என் சரீரம் இயங்க முடியும். அப்போ இது அடிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ஒரு எச்சரிக்கை. இருதயம் என்னை குற்றவாளியா தீர்க்கக்கூடாது. இருதயத்துல நான் சரியானவைகளை பார்க்கணும். ஒரு நாள் மாறுபாடான கேடுபாடான சத்தியத்துக்கு விரோதமானதுக்கு போயிடவே கூடாது, செவி கொடுத்துடக்கூடாது. அதைத்தான் சொல்லுகிறான், கொடுத்துடாதே. கற்பனையை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக உங்க இருதயம் சரியா இருந்தால் எல்லாம் சரியா. என்ன நடந்தாலும் நான் சொன்னேன், யாக்கோபுக்காய் பேசினவர் உங்களுக்காய் பேசுவது அதிகரிச்சு விடவே மாட்டோம். என் பிள்ளை இருதயம் என்னை அவனை குறித்து எனக்கு சாட்சி கொடுக்கிறது. அங்கிருந்து நம்மை அழைக்கிறோம், அங்கிருந்து நம்மை சோதித்து பார்க்கிற கர்த்தர். 9 அதே அதிகாரத்தில் 9-11 வரைக்கும் வாசிங்க. 3வது அதிகாரம் 327 பக்கம். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும் என்பதை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறார். இது சத்தியம். இந்த நீதியை நம்ம செய்யணும். இந்த நீதி நிமித்தம் நாம் வாழணும். இந்த நீதி நம்ம விட்டுட்டோம்னா தான் ஆண்டவர் இடர்கள் அடைவீங்க, காட்டி கொடுப்பீங்க. அவன் என்னோட சமமா இருந்தவன் என்று அந்த நீதிக்குள்ள நீங்க நினைச்சிட்டாலே அவன் வழி சரி போய்த்தான் போகட்டும் என்று விட்டுட்டு நீங்க இருந்துடுவீங்க. போயிட்டு கிடைக்க மாட்டீங்க, தேவையில்லாத காரியங்களை செய்ய மாட்டீங்க. இதெல்லாம் விசுவாச துரோகங்கள். நம்மை நீதிமான்களை காண்பிக்க நாம் செய்கிற காரியங்கள் நம்ம இருதயம் நம்மை குற்றவாளியாக கேட்கும். நீ அப்படி செய்யவில்லையோ, நீ இப்படி சொல்லவில்லையோ, நீ இருதயம் கேட்கும். அப்போ உங்களுக்கு யார்கிட்ட போய் நீங்க பதில் சொல்றீங்க? உங்களுடைய இதயமே உங்களோட உறவாகும். இந்த இதயம் பேசும் உங்களோட. மிக கவனமா இருக்கணும் பிள்ளைகளே. நம்மைத்தான் பயன்படுத்துவோம். விசுவாச துரோகத்தை முன்னெடுத்து கடைசி காலத்துல எல்லாவற்றையும் செய்ய கொண்டிருக்கிற சத்ருவானவன் நம்ம தான் பயன்படுத்தணும். நம்ம தான். அவனுக்கு வெளியில இருக்கிறவங்களை பற்றி கவலையே இல்லை. அவங்க விசுவாசத்துக்கு தூரமானவன். விசுவாச துரோகம் நம்மை கொண்டுதான் அவன் செய்யப்படுவான். நம்மை கொண்டுதான் ஆராதிக்கப்படுகிற தேவனுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம பேசிட்டு போயிடுவோம், செய்துட்டு போயிடுவோம். நம்ம என்ன நினைக்கிறது? அது அவருக்கு விரோதமாக செய்த, இவருக்கு விரோதமாக செய்தோம், அவைக்கு விரோதமாக செய்தோம், இவைக்கு விரோதமாக செய்தோம். ஆனா நீங்க செய்த துரோகம் கர்த்தருக்கே செய்தி. வேற யாருக்கும் நீங்க செய்தி, கர்த்தருக்கு தான் செய்தி. போய் தேவ அதான் வாசிட்டால் தேவ வார்த்தை சொல்லுது. நீங்க இதுக்கெல்லாம் கடனாளிகளா இருக்கிறீங்களே, இதெல்லாம் பொருத்தனை பண்ணி தானே வந்தீங்க. இதெல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டுத்தானே உங்களுடைய இருதயங்கள் எல்லாம் திடப்படுத்தி வாழ்ந்தீங்க. இப்ப அதுல இருக்க அன்பை விட்டது என்ன, அந்த நீதியை விட்டது என்ன, எனக்கு துரோகம் செய்யறது என்னன்னு தான் கர்த்தர் கேட்பாரு. அல்லாம உங்க நீதி, உங்க காரியத்தை எல்லாம் தேவன் அவர் நீதி, அவர் காரியம். ஆகவேதான் யூதா பார்த்து முடிக்க போறோம். யூதா மிகவும் நமக்கு எச்சரிக்கிற ஒரு அதிகாரம். ஆராதிக்கிறவரை நாம் அறிந்து கொள்ள எப்படிப்பட்ட கர்த்தர். யூதா 10:11 வாசிக்க. முதலாவது 332வது பக்கம். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். புத்தியில்லாத மிருகங்களைப் போல சாபப்பட்டு
சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவர்களாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிரியாம் புலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். விசுவாச துரோகம், வஞ்சகம், வஞ்சகத்தினால் பாருங்க தெரியாது என்ற வேதத்துக்கு வெளியில பேசுவாங்க. இவனாலும் பைபிளை வச்சு பேசினவங்க, வேத வார்த்தையை வச்சு பேசினவங்க. உண்மைதானே, இப்படி இந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்படி அப்ப இப்படி அப்படி பேசினவங்க. இப்ப எங்க ப்ரொஃபட், எங்க ஊழியக்காரன், எங்க போதர் சொல்றதான் இதெல்லாம் அதுக்கு பிறகு. இதுதான் சத்துருக்கு தேவை. சபாஷ் ஐயத்தட்டு வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் சொற்பமே, சொற்பமே. நாம் அவரை குறித்து அறிந்ததும் குறைவுள்ளது. நிறைவானவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவானவருடைய விசுவாசத்துக்குள்ளே நிற்கிறோம். நிறைவானவருடைய பிள்ளைகளாய் நிற்கிறோம். என் தகப்பனுக்கு நான் நீங்கள் எப்படி துரோகம் செய்யலாம்? அந்த நிறைவுல இருந்து துரோகம் செய்து விழுந்தவன் தான் அவன். இன்றைக்கு அதே பயன்படுத்துகிறான் தேவ பிள்ளைகளுக்கு. அன்று தேவ தூதர்களை கெடுத்தான். பரலோகத்து வெளிப்படக்கூடாத ரகசியங்களை மனுக்குலத்துக்கு வெளிப்படுத்தினான் அசசேயர். பின்பா யூசிபர். நன்றாய் விளங்கிக்கிறது அவனுடைய ஆதி நாமம் அசசேயர். அப்போ அவன் நம்மை தன்னை போல மாற்றத்தான் நமக்கு விசுவாசத்திலே அந்த வேண்டாத கிரியைகளை, துரோகத்தை செய்கிற சிந்தைகளை கொண்டு வந்து அதன் கேட்டவரை நம்மோடு சேர்ந்து அவரோட நமக்கு கை பிடிச்சிருக்கு, அவங்களோட பிடிச்சிருக்கு. அது உங்களுடைய காரியத்தை கெடுத்து போடும். இப்ப 22, 25 வரை வாசம் முடிக்க போகணும். யூதா, அதே யூதா. ஹல்லேலூயா. பற்றிக் கொள்ளுகிற எந்த மனிதன் நாம் தியானித்த இந்த வார்த்தையின்படி வருகிற காரியங்களுக்குள்ளே தங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். அவர்கள் பவுலை போல, பேதுருக்களை போல, பிலிப்புகளை போல, தோமாக்களை போல முன்பு வழி இருந்தாலும் பகுத்தறிந்து அந்த நீதிக்குள்ளே வந்து சரியாய் ஓட்டத்தை ஓடி முடித்தது போல நாமும் ஓடி முடிக்கணும். நாமும் விசுவாசத்தை பற்றி கொண்டு துரோகம் செய்யவே கூடாது. விசுவாசத்துக்கு எதெல்லாம் நீங்க எதிர்மறையா செய்கிறோம் அது கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செய்கிற துரோகம். என்ன தொடங்கினவரும் முடிக்கிறவரும் அவர். அதுக்குள்ள நாங்க வந்துட்டு நம்ம எதிர்மறையான காரியங்களுக்குள்ள போகவே கூடாது. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, நன்றாய் விளங்கி. ஒரு தாயும் மகனும் ஒரே சபைக்கு போகிறவர்கள். அங்கே மகள் என்னோட கதைக்கிற அந்த மகள் கனகாலத்துக்கு அவங்க அங்க சத்தியம் இல்லைன்னு அவங்க வேற சபைக்கு போகணும் என்று சொல்லும் போது தாய் அதை கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது தாய் சொல்லி இருக்கிறானோ இந்த சபையில நான் இருப்பேன், இந்த சபையில நான் சாப்பிட்டேன். அப்போ இதை சொல்லிட்டு அதால தாய்க்கு மகளுக்கு கொஞ்சம் மனக்கசம். இப்ப தாய் எனக்கு டெலிபோன் பண்ணுங்க. தாய் டெலிபோன் பண்ணி என்னோடு பேசும் பொழுது சொல்லுகிறார், என் மகள் நான் போய் கொண்டிருக்கிறேன், சபையை விட்டு போறோம், குடும்பத்தோட போறோம், நாங்க சத்தியம் இல்லையா? ஆனா நான் அப்படி போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் உடனே கேட்டேன், நீங்க யாரு அதை சொல்லுறது? நீங்க தாயா இருக்கலாம், அவைக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அவங்களுக்கு அந்த கண்களை தேவன் கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு அங்க சத்தியம் இல்லைன்னா அது உண்மை, நிதர்சனமான உண்மை, அது தெரியும். அவங்க எடுத்த முடிவு நல்லது,
நான் சந்தோஷப்படுகிறேன். இப்படியே சொல்றேன், நான் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் எடுத்த முடிவுதான் சரி. ஆனா நீங்க மரித்தவரோடு இருந்து நீங்களும் மரித்து அப்படியே போகணும் வேண்டாம். அது உங்களை பொறுத்து, அது உங்களுடைய முடிவு. அதற்கு யாரும் அதற்கு பாத்திரம். நீங்களே அந்த முடிவெடுத்தீங்க, முடிவில் அது விளங்கும். ஆனா உங்க மகளை நீங்க தடை செய்யக்கூடாது, அதுக்கு எதிர்த்து நீங்க நிற்கக்கூடாது. அப்போ நீங்க பேசுங்க. நான் சொன்னேன், பேச வேண்டிய எதுவுமே இல்லை. அவங்க தெளிவா இருக்கிறாங்க, நீங்க தெளிவடையுங்க. தெளிவடைஞ்சு காரியத்தை மாற்றுங்க. பாருங்க, வேதத்தின்படி சத்தியத்தின் நிமித்தம் உண்மையா சந்தோஷமா இருந்தது மகளை நினைத்து. என்ன எனக்கு தெரியும், அதனால தான் நான் சந்தோஷப்பட்டேன். அப்போ நாம் கவனமாக இருக்க, நமக்கு வார்த்தையை தேவன் கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு பல விதத்திலே பல கோணத்திலே இன்று வரைக்கும் தேவன் கிருபையாய் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். கிருபையாய் நமக்கு வழிகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இந்த விசுவாச துரோகம் என்றது மிகவும் கவனம். என் ஆண்டவரே சொன்னார், உன் வீட்டாரே உனக்கு சில நேரம் சத்துருவாய் மாறிடுவார். ஏண்டா சத்தியத்தின் நிமித்தம். அதுக்கு தான் இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொன்னேன். தாயும் மகன் சத்தியத்தின் நிமித்தம் இன்றைக்கு மாறுபட்டு நிற்கிறார். அது பரவாயில்லை. அப்படி ஒரு காரியம் வந்தால் கர்த்தர் சபாஷி அவர் வார்த்தை சொல்லுது, என் நிமித்தம் நீங்க எதெல்லாம் விட்டாலும் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ உங்களோட விசுவாசத்துக்கு இருக்க உங்க குடும்பங்களையும் பயன்படுத்துவோம். கணவனுக்கு மனைவியை பயன்படுத்தலாம், மனைவிக்கு கணவனை பயன்படுத்தலாம். அதே மாதிரி உங்களோட குடும்பத்தை தாய் தகப்பன் யாரையும் பயன்படுத்தலாம். ஆனா உங்களுக்கு சத்தியம் இதுதான் என்று தெரிந்தால், இது நான் செய்யக்கூடாது, வேதத்தின்படி இது தவறு என்றால் அது உங்களோட குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. வஞ்சனையின் ஆவி. அதுக்குதான் அந்த பட்டணத்தை பிடித்த விதத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். வந்துருவான், வந்துட்டா ஐயோ உங்களுக்கு பார்க்கல வெளியே நல்லா அழகாத்தான் இருக்கு. நீங்க அழகு அவன் வீட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க, உள்ள வச்சிருப்பான் சர்ப்பம் உங்களை கொத்துறதுக்கு. வஞ்சனையினா உங்களை துரோகம் பண்ண கொஞ்சம் உலகத்து வழக்கத்தில் செய்யறாங்க, நானும் செய்யணும். என்ன பாருங்க, எங்க அப்பா அம்மா என் தங்கச்சி என் பாட்டை என் பூட்டி எல்லாம் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் செய்யலாம். தப்பு. நீ செய்தா அதற்குரிய நீ அனுபவிப்பாய். உங்களுடைய விசுவாசத்திற்கு வழிகளையும் போக பண்ணு. பின்பா நீயே துரோகியாய் மாறி அநேகத்தை செய்ய சத்துரு பயன்படுத்துவா. மிக கவனம் பிள்ளைகள். அம்மா சொல்றா, அப்பா சொல்றா, அக்கா சொல்றா இல்ல, சத்தியம் என்ன சொல்லுது, கிறிஸ்து எனக்கு என்ன சொல்லுதா, அதைத்தான் பாட்டு, அதைத்தான் நான் செய்யணும். இல்லைன்னு சொன்னா நீங்க வஞ்சனைக்கு நான் உங்களை மீண்டும் எச்சரிக்கிறேன். நான் சும்மா இந்த இடத்துல அதை சொல்ல இல்லை, மீண்டும் எச்சரிக்கிறேன். வஞ்சனை நாவி எல்லாரையும் சுத்துது. மிக கவனம். 2 கிழமைக்கு மனைவி நான் எச்சரிக்கிறேன். உண்மையை சொல்லுவேன். நான் ஆண்டோடு ஜெபம் பண்ணி கொண்டு அப்பதான் இந்த வார்த்தைகளை கத்த தந்தான். இன்றைக்கு இதை குறித்து பேச இல்லை நான் இருந்தது. உண்மையாக இந்த இந்த சட்டரை நான் நினைச்சிருக்கேன். நான் ஆண்டவர் இதை மீண்டும் பாரப்படுத்தி சொன்னார். இந்த காரியத்தை தான் பேசுறேன். காலையில் எனக்கு உறுதி, காலையில் தேவ சமூகத்தில் போய் இருந்த போதான் தேவன் இவைகளை எனக்கு சொன்னார். இந்த நீதிமொழிகள் இருக்கிற அந்த வித்தியாசத்தையும் காண்பித்தார். அப்போ மிக கவனம் பிள்ளைகளை. நான் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு பொய் சொல்ல முடியாது, தேவனுடைய பிரசித்தி உங்களுக்கு பொய் சொல்ல முடியாது. அம்மை உண்டாக்கினவர் எப்படிப்பட்டவர், நம்முடைய வார்த்தைகளுக்கும் மேற்பட்டவர். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறது, சர்வம் அவரை ஆராதிக்கிறது. நாம் அதற்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை ஒரு நாளும் விட்டுக் கொடுத்து நாம் வழி விலகி அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்து நாம் இடர்கள் அடைந்து மற்றவர்களை காட்டி கொடுத்து என் சகோதரனை காட்டி கொடுத்து என் சகோதரனை காட்டி கொடுத்து எனக்கு ஆக போகிறது என்ன? செய்யும் பொழுது நல்லா இருக்கு. யூதாசுக்கு செய்யும் பொழுது நல்லா தான் இருந்துச்சு. நான்கு கொண்டு செத்த பிறகுதான் தெரியும். அக்கித்தோப்பேலுக்கு செய்யும் பொழுது நல்லா தான் இருந்துச்சு. ஆண்டவரை அவமாக்கி நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க பிள்ளைகளே. இது வேண்டாம், நமக்கு வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சத்தியம் என்ன சொல்லுகிறது, என் கிறிஸ்து என்ன சொல்ற, உண்மையாயிருங்க, நீதியை செய்யுங்க, சீர்படுத்துங்க. ஒரு சகோதரிக்காய் முடியல என்றாலும் வேண்டிக் கொள்ளுங்க. அவர்களோடு போய் நீங்க மீண்டுமா இணைந்து காரியங்களை செய்து உங்களையும் கெடுத்து அந்த நீங்க சாப்பிட்ட மிச்சத்தை கொண்டு வந்து சபைக்குள்ள கொண்டு வந்து மற்றவர்களையும் கெடுக்காம தயவு செய்து. ஏவாள் சாப்பிட்ட மிச்சம் தான் ஆதாமை கெடுத்தது. முதலாம் ஆதாம் செத்தான், 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க பேசுகிறார்.
ஆவியானவர் பேசுகிறார். மிகவும் கவனம். அம்மா அனுப்புறா, அப்பா அனுப்புறா, தங்கச்சி. முதல்ல பாருங்க, எதென்றாலும் கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தருக்கு ஏற்றதா, இது அவருக்கு விரோதமானதா என்று பார்த்து நீங்க செய்ய பழகுங்க. ஒவ்வொருத்தருண்டா அநேகருடைய வாழ்க்கையில நான் கேட்கிற சாட்சிய நிமித்தம் நான் சொல்லுகிறேன். அம்மா சொன்னா செய்த பாஸ்டர், இன்றைக்கு எனக்கு அது கேடாய் பிடித்து விட்டது. அம்மா தான் எனக்கு தெரியாது, அம்மா தான் என்ற ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துட்டு வந்து இது அப்படியாகும் இப்படியாகும் சொன்னா நானும் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்பிட்டேன். அதாவது இன்றைக்கு என் குடும்பம் சீர்கட்டி நிற்கிது. மிக கவனம் பிள்ளைகளே, மிக கவனம், மிக கவனம். மன துக்கத்தோடு உங்கள் மத்தியில் சொல்லுவேன், நீங்க யாரும் அந்த வஞ்சனைக்குள்ள போயிடக்கூடாது. நீங்க உங்களுக்கு கொடுத்த ஸ்தானத்தில் கிறிஸ்துவ உறுதியாக பிடிச்சு கொள்ளுங்க. உங்க முழு உள்ளத்தால பிடிச்சு கொள்ளுங்க. அவரை நோக்கி பார்த்து ஓடுங்க. நீங்க நிச்சயமாகவே ஜெயம் பெற்றோட லிஸ்ட்ல நிற்பீங்க. எந்த மாற்றம் இல்லை. அதுக்கு தான் தேவன் நம்மை வைத்து கற்றுக்கொடுக்க தேவ சமூகத்தில் எழுந்திருந்து நாம் ஆராதிக்கிறவர் பாடி துதித்து மகிமைப்படுத்த போகும்.